ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை சிருஷ்டித்து அவன் ஆசிலே சுவாசத்தை ஊதினார். மண்ணினாலே சரீரத்தை தெய்வம் உண்டாக்கியிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த சரீரத்தை 5ஆக பிரிக்கலாம். சதை மண்டலம் என்றும், எலும்பு மண்டலம் என்றும், காற்று மண்டலம் என்றும், இரத்த மண்டலம் என்றும், தண்ணீர் மண்டலம் என்று சொல்லி 5ஆக நம்ம பிரிக்கலாம். சரீரத்திற்குள்ளாக நாம் உண்ணுகிற உணவை செரிமானம் செய்வதற்கு மண்ணீரல் என்றும், நம்முடைய சுவாச பாதையை சரி செய்வதற்காக நுரையீரல் என்றும், இரத்த ஓட்டத்தை சரி செய்வதற்காக இருதயம் என்றும், நாம் குடிக்கின்ற தண்ணீரை மினரலை எடுத்துக்கொண்டு வேஸ்ட்டை வெளியேற்றுகிற கிட்னியாகவும் தேவன் உள் உறுப்புகளை அற்புதமாக பண்ணியிருக்கிறார். தாவீது சங்கீதத்தில் சொல்லும்போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சரீரத்தோடு இருக்கிற நாமும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம்.